எப்பவுமே ஆண்கள் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இருந்த மொத்த சாம்ராஜ்யத்தையுமே இவங்க உடைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதனாலே அதை ஜெயிக்கணுன்ற வெறியிலேயே வைராகத்திலேயே எனக்கு படத்தில் வர படங்கள் எதுவுமே வேணாம், நான் அரசியலை ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அந்த டைமில் முனைப்போடு இருந்தாங்க. அந்த டைமில் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிறைய கிளாஷ் ஏற்பட்டாலும் இவங்க சொன்ன விஷயம் இந்த கிளாஷ்னால் வந்ததில்லைன்னு சொல்லி எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் அவர் ஹிட்டு கொடுக்குறாரு இல்லையே தாண்டி அந்த படத்தில் நடிக்கிற நடிகைகளுக்கு மரியாதை கொடுப்பாரு. ஒருவேளை அந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்காமல் வேறு எந்த நடிகை நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை ஏற்று நடிச்சிருப்பார். ஏன்னா கதையோட விஷயத்தை தாண்டி கதையின் நாயகன் யாருன்னு பார்க்கறது தான் ரஜினி குறிக்கோளாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியா நடித்ததுக்கப்புறம் அந்த படத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஏற்பட்டு நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லலாம். பில்லா படம் அந்த டைமில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலுமே ஜெயலலிதா ரஜினி கூட நடிக்க மாட்டாங்கன்னு சொன்ன விஷயம் அந்த டைம்லேயே நிறைய பத்திரிகைகளில் வைரலாக போயிட்டு இருந்தது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.